பாஸ்டர். Praise the Lord. ஆமென். நீங்கள் உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைகள் எடுத்து வந்து விதைக்க ஆயத்தமாய் வந்திருக்கிற உங்களை பரிசுத்த ஆவியானவர் தாமே வழி நடத்துவாராக. மாதத்தின் இறுதி நாளிலே வந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த மாதத்தை ஆசீர்வதித்து தந்தார். அடுத்த வருகின்ற மாதத்தை கர்த்தர் ஆசீர்வதி தருவார்னு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த வேளையிலும் இணைந்து தேவ செய்தி எடுத்து வர, வெளிப்பாடுகளை எடுத்து வர இணைந்திருக்கிற உங்களை பரிசுத்த ஆவியானவர் தாமே நிரப்பி ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்வதற்காக கர்த்தர் உதவி செய்வாராக. வார்த்தைகள் புறப்பட்டு செல்கின்ற பொழுதும் கேட்கின்ற ஒருவரையும் கர்த்தர் தாமே விடுதலையாக்கி அவர்களுடைய சிந்தனைகளை தூண்டி வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. அவருடைய சிந்தனை மண்டலங்களை கர்த்தர் வழி நடத்துவாராக. இந்த வேளையில் உங்களிடம் பிடிக்கிறோம் பாச வழி நடத்துங்க. ஆமென். காட் பிளஸ். பாஸ்டர் தொடருங்க. பாஸ்டர் உங்களோட மைக் ஓன்ல இருக்கு பாஸ். மைக் ஓன் பண்ணுங்க. ஆமேன். வழி நடத்துங்க. இப்ப கேக்குதா? ஆமாம், கேட்குது பாசம். ஓகே. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். அவர் நமக்காக தன்னையே ஒப்பு கொடுத்து அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளி இருக்கிறார். ஆமேன். ஆகவே இன்றைய நாளிலும் அதை அறிந்து விசுவாசித்து பெற்றுக்கொள்வதே நம்மேல் விழுந்த கடமை மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கும் பெற்றுக் கொடுப்பதும் நம்மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. ஆமேன். ஆகவே இன்றைய நாளிலே ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குமாரன் மூலமா சகலதையும் செய்து முடித்து எல்லாம் முடிந்தது என்ற அந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி. நமக்கு தேவையான சகலத்தை செய்து முடித்ததற்காக நன்றி. வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆமென்றும் ஆமென் என்றும் மாற்றி கொடுத்தமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளுவதால், அதிலே பலிகி பெருக பண்ணுவதால், பூமியை நிரப்புவதால், இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் ஆமென். பிரியமானவர்களே, இன்றைய நாளிலும் உங்களை சந்திப்பதை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன். எனக்கு பிறகும் எனக்கு முன்னமும் வார்த்தைகளை கொடுக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு இன்னும் அதிகமாய் தேவனுடைய மகிமைக்காக பயன்படுத்தப்படுவார்களாக. இதோ உங்களுக்கு முன்பாக திறந்த வாசலை வைக்கிறேன் என்று சொன்ன வார்த்தையின்படி திறந்த வாசல் நம் அனைவருக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அதற்கூடாக நன்மைகள், மேன்மைகள், மகிமைகள் வந்து அடையட்டும். தேவநாமம் மகிமை பெறட்டும். இயேசுவின் நாமத்தினால் வாசிப்போம். 2 மத்தேயு 1:7 நான் வாசிக்கிறேன். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, வேதத்தை வாசிக்கும் பொழுது மிக மிக முக்கியம், இது யாருக்கு சொல்லப்பட்டது, எவருக்கு சொல்லப்பட்டது, எக்காலத்தில் சொல்லப்பட்டது, இது இறந்த காலமா, நிகழ்காலமா, வருங்காலமா, இவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இறந்த காலமா, இவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் பார்க்க வேண்டும். இது செய்து முடித்தாயிட்டா, அல்லது இனித்தான் நடக்க போகிறதா, அல்லது இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறதா என்பது மிகவும் அவசியம். அப்ப கவனியுங்கள், இங்கே தேவன் தெளிவாக சொல்லுகிறார், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் என்று சொன்னால், தமிழிலே பலம் என்று இருக்கிறது, ஆங்கிலத்திலே பவர், வல்லமை என்று இருக்கிறது. ஆகவே வல்லமையும் எல்லாவற்றையும் மேற்கொள்ளத்தக்கதாய், எல்லாவற்றையும் ஆளுகை செய்யத்தக்கதாய் நமக்கு என்னத்தை கொடுத்திருக்கிறார்? வல்லமையையும் அன்பையும். அன்பு மிக மிக முக்கியம். தேவனுடைய அன்பை நாங்கள் அறிய 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 அவருடைய அன்பு நம்முடைய இருதயத்திலே ஊற்றப்படுகிறது, நம்முடைய இருதயங்களை நிரப்புகிறது. ஆமேன். கவனியுங்கள், ஒருவர் இன்னொருவரை தானாக திடீரென்று நேசிக்க முடியாது. ஆனால் அவர் எப்பேற்பட்டவர், எவ்வளவு நல்லவர் என்பதை அறிய 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 ஆட்டோமேட்டிக்காக யாருடைய அன்பை ஒருவர் அறிகிறாரோ அவரை ஆட்டோமேட்டிக்காய்
அன்பு செய்ய ஆரம்பிப்பார். ஆமென். அன்பு தானாக செயல்படுகிற ஒரு காரியம், பை ப்ராடக்ட். அப்ப எவ்வளவுக்கு நாங்கள் அறிகிறோமோ அவ்வளவுக்கு அன்பு தானாக கிரியை நடப்பிக்கும். ஆகவே தேவனுடைய அன்பை நாங்கள் எவ்வளவுக்கு அறிகிறோமோ அவ்வளவுக்கு அவருடைய அன்பு நம்மை நிரப்புறது மாத்திரமல்ல, நம்மிடத்திலிருந்து அது புறப்பட்டு செல்லுகிறது. ஆமென். அன்பும் தெளிந்த புத்தியும். ஆமென். அப்ப நாங்கள் இப்பொழுது புத்தி அற்றவர்கள் அல்ல, மாறாக ஆவியானவர் நம்மோடு இருக்கிறபடியினால், ஆவியானவர் நம்மை நடத்துகிறபடியினால் நாங்கள் மிகவும் புத்தி உள்ளவர்கள், மிகவும் ஞானிகள். அப்படியாய் தேவன் நம்மை மாற்றி இருக்கிறார். ஆனால் இவைகளை நாங்கள் அறியாமல் இருக்கிறோம். அநேக வேளைகளிலே நாங்கள் பேசும் பொழுதே என்ன செய்கிறோம்? நாம் ஐ மேட் அ மிஸ்டேக், ஓ ஐ ஹாவ் டன் திஸ், ஓ ஐ ஹாவ் டன் தட். ஈவன் தேவ சமூகத்துக்கு வந்தே நாம் என்ன சொல்லுகிறோம்? ஆண்டவரே, நான் புழு ஐயா, பூச்சி ஐயா, குப்பை ஐயா, இப்படியெல்லாம் என்ன செய்கிறோம்? பேசுகிறோம். இவைகள் எல்லாம் மிக மிக தவறான வார்த்தைகள். ஏனென்றால் தேவன் செய்து முடித்ததற்கும் நாங்கள் பேசுவதற்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கிறது. ஆகவேதான் அநேக ஆசீர்வாதங்கள் நம்மை மேற்கொள்ள முடியாமல் நாங்களே அவற்றிற்கு தடைகளையும் தாமதங்களையும் ஏற்படுத்துகிறோம். அப்ப கவனியுங்கள், தேவன் என்ன செய்திருக்கிறாராம்? நமக்கு பயப்படத்தக்கதாக அல்ல, பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப இனிமேல் ஏன் அன்பை கொடுத்தார் என்றால், நாங்கள் தொடர்ந்து வாசிக்க போகிறோம். அன்பு நிச்சயமா என்ன செய்கிறதாம்? பயத்தை போக்குகிறதாம். ஆகவேதான் தேவன் நமக்கு அன்பை கொடுத்திருக்கிறார். அவருடைய அன்பை காண்பித்து கொடுத்திருக்கிறார். அவருடைய அன்பை நம்முடைய இருதயங்களில் ஊற்றி இருக்கிறாரே என்று கூட வசனத்தை நாங்கள் வாசிக்கிறோம். ஆகவே அவருடைய அன்பு நமக்குள்ளே இருக்கிறது. ஆமென். தேவன் எப்படி ஒரு மனுஷனை நேசிக்கவே முடியாத, நேசிக்கவே தகுதியற்ற ஒரு மனுஷனை எப்படி அவர் உயிரை கொடுத்து நேசித்தாரோ, அப்படி நேசிக்கத்தக்கதாக அவருடைய அன்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவரை போலவே நம்மை மாற்றி இருக்கிறார். ஆமென். ஆகவே இவைகளை அறியும் பொழுதுதான் இவைகள் நமக்குள்ளே இருந்து கிரியை நடப்பிக்க முடியும். அறிகிறது மாத்திரமல்ல, அது அப்படியே விசுவாசிக்க வேண்டும். தேவன் செய்து முடித்தபடினால் இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது, தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். கொடுப்பார் அல்ல, கொடுத்திருக்கிறார். ஏற்கனவே செய்து முடித்தாயிற்று, எங்களுக்கு கொடுக்கப்பட்டாயிற்று. ஆமென். ஆகவே இவற்றை நான் பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசித்து நான் செயல்பட வேண்டும். அப்பொழுதுதான் நான் தேவனுடைய மகிமையை காண முடியும். ஆமென். கவனியுங்கள், கெனத் ஹகின் என்று சொல்லி அமெரிக்காவிலே ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார். அவர் எப்பொழுதுமே ஃபெய்த்தை குறித்து அதிகமாக பேசுகிற ஒரு ஊழியக்காரன். அவர் முதல் முறையாக ஒரு இடத்திலே ஜெபிக்க சென்றிருக்கிறார். அங்கே இருந்த ஒரு சர்ச் மீட்டிங்குக்கு மெசேஜ் கொடுக்க போயிருக்கிறார். ஆனால் திடீரென அங்கே ஒரு சகோதரி மரித்து போனார். அப்ப என்ன செய்கிறது? அவர்கள் என்ன செய்கிறார்கள்? மரித்து போனால் ஜஸ்ட் நவ், இப்பொழுதுதான் மரித்து போனாள், சர்ச் மெம்பர் மரித்து போனாள் என்று சொல்லி அங்கே என்ன செய்கிறார்கள்? ஆரவாரப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது அவர் பொறுமையாக ஆண்டவரே என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார்? ஆண்டவரை நாடுகிறார். கண்களை மூடி அவர் தியானிக்கிறார். ஆண்டவரே, இந்த இடத்துக்கு நான் மெசேஜ் கொடுக்க வந்திருக்கிறேன், ஆனா இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்று சொல்லி அவர் நினைக்கும் பொழுது தேவ ஆவியானவர் அவருக்குள்ளே பேசினார். கட்டளையிடு, உயிர் வரும்படி கட்டளையிடு. இதைத்தான் நாங்கள் என்ன செய்கிறோம்? எசேக்கியேலே பார்க்கிறோம். ஆண்டவர் காண்பிக்கிறார். என்ன செய்? தரிசனத்திலே காண்பிக்கிறார். என்ன செய்? நீ இந்த உலர்ந்த எலும்புகளுக்கு கட்டளையிடு. அப்ப அவருடைய உள்ளத்திலே கட்டளையிடு என்ற ஒரு சத்தம் வந்தபடியினால் அவர் என்ன செய்கிறார்? இயேசுவின் நாமத்தினால் நான் கட்டளையிடுகிறேன், உயிர் உண்டாயிருப்பதால்.
இப்பொழுது உயிர் இந்த சரீரத்தை மேற்கொள்ளுவதாக என்று கட்டளையிட்டார். ஆனால் பார்த்தால் எதுவுமே நடக்கவில்லை. அவர் சொல்லுகிறார், எதுவும் நடக்கவில்லை, எந்த அசைவும் இல்லை. ஆனால் நான் தேவனுடைய வார்த்தையை அங்கே ரிலீஸ் பண்ணியிருக்கிறேன், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறேன், தேவன் கட்டளையிட என்று சொல்லி இருக்கிறார், நான் கட்டளையிட்டு இருக்கிறேன், ஆகவே அது மேற்கொண்டு விட்டது என்று சொல்லி அவர் விசுவாசித்து, அவர் தேவனே உமக்கு நன்றி, இதை நீர் செய்து முடித்தீர், ஆகவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார்? நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறார். நடக்குமா நடக்காதா? ஆண்டவர் சொன்னாரு, நான் சொல்லிட்டேனே, ஆனா சரீரத்தில் எந்த அசைவும் இல்லையே. அப்ப பார்க்கிறவர்கள் என்ன நினைக்க போகிறார்கள்? என்ன இப்பொழுதுதான் மீட்டிங்குக்கு அழைத்திருக்கிறார்கள், இப்பொழுது அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று சொல்லி அவர் நினைக்காமல் தேவன் கட்டளை சொல்லி இருக்கிறார். நான் கட்டளை இட்டிருக்கிறபடினால் நிச்சயமாய் நடக்கும். அல்லேலூயா. நிச்சயமாய் நடக்கும். குளோரி பி டு காட். நிச்சயமாய் நடக்கும் என்று சொல்லி அவர் அந்த சரீரம் ஒழும்பவும் இல்லை, எந்த ஒரு அசைவும் இல்லை. ஆனால் தேவனுக்கு நன்றி செலுத்தினார். தேங்க்யூ லார்ட், நடந்து முடிந்ததற்காய் நன்றி, நீர் செய்து முடித்ததற்காய் நன்றி. ஹல்லேலூயா. அப்படி அவர் நன்றி செலுத்தி கொண்டிருக்கும் பொழுது அந்த சகோதரருடைய விரல்கள் அசைய ஆரம்பிக்கிறது, கரங்கள் அசைய ஆரம்பிக்கிறது. அதற்கு பிறகு அந்த சகோதரி உயிரோடு எழும்புகிறார். ஹல்லேலூயா. அப்ப விசுவாசத்திலே உறுதியா இருக்கிறார். தேவனை நம்பி தேவன் வார்த்தை சொல்லி இருக்கிறார், ஆகவே அவர் அதற்கு தேவையான சகலத்தையும் செய்து முடித்திருக்கிறார் என்று நம்பி, என்று விசுவாசி, தேவன் கட்டளையிடு என்று சொன்ன பொழுது அவர் கட்டளையிட்டார். அதே போலத்தான் தேவன் நம்மிடத்திலும் என்ன செய்கிறார்? எதிர்பார்க்கிறார். இவைகள் எல்லாம் கொடுக்கப்பட்ட ஆயிற்று என்று சொன்னால் நாங்கள் எழுந்து அப்படியே செயல்பட வேண்டும். தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, ஆகவே எதை குறித்தும் பயப்பட மாட்டேன். நாளைய குறித்தோ, பணத்தை குறித்தோ, அல்லது எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை குறித்தோ, அல்லது என்ன செய்ய போகிறேன் என்பதை குறித்தோ, அல்லது எனக்குள்ளே இருக்கிற சுகையினத்தை குறித்தோ, பலவீன, எதை குறித்தும் நான் கவலைப்பட போகிறதில்லை. எனக்கு இருக்கிற கடனை குறித்தோ நான் பயப்பட போகிறதில்லை. கடன் வாங்குவது தேவசித்தம் அல்ல. நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஆகவே நாங்கள் விசுவாசித்தால் கடனை நான் வாங்கின பிறகு தேவன் கட்ட உதவி செய்வார் என்று விசுவாசிப்பதை பார்க்கிலும், நான் கடன் வாங்காமலேயே வாழ தேவன் எல்லா வழிகளையும் செய்திருக்கிறார், எல்லா வசதிகளையும் செய்திருக்கிறார், எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவராயிருக்கிறார். ஏனென்றால் கர்த்தர் என்னுடைய மேய்ப்பனா இருக்கிறபடினால் என்னுடைய வாழ்க்கையிலே எந்த குறைவும் இல்லை. அல்லேலூயா. வசனம் சொல்லவில்லை, கர்த்தர் என்னுடைய மேய்ப்பனா இருக்கிறபடியினால், நான் கொடுத்தபடியினால் அவர் என்னை ஆசீர்வதித்தார் என்று சொல்லவில்லை. அவர் என்னுடைய மேய்ப்பனா இருக்கிறபடியினால் என்னை ஆசீர்வதித்து என்னை செழிப்பான இடங்களிலே அவர் நடத்துகிறார். ஆமென். அதை அவர் செய்கிறார், நான் எதுவும் செய்யவில்லை. ஏனென்றால் அவர் என்னுடைய மேய்ப்பன். அப்ப மேய்ப்பன் கர்த்தர் இருக்கும் பொழுதே ஒரு மனுஷனுக்கு எந்த குறைவும் இல்லை என்றால், எல்லா நிறைவினாலும் நிறைந்திருப்பானால், கர்த்தர் என்னுடைய தகப்பனாய் மாற்றப்பட்ட பிறகு, அவருடைய பிள்ளையாக நான் மாற்றப்பட்ட பிறகு என்னுடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே எந்த குறைவும் இருக்க முடியாது. அவருடைய நிறைவு நம்மை மேற்கொண்டிருக்கிறது. ஆமென். குறைவு வர முடியாது. ஆமென். ஆகவே எந்த குறைவும் நமக்கு இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மாத்திரம் அல்ல, அவருடைய அன்பை கொடுத்திருக்கிறபடினா, ஆமென், நீங்கள் எவ்வளவுக்கு அதிகமாய் அவருடைய அன்பை நீங்கள் தியானிக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அதிகமாய் மற்றவர்களை நேசிக்க, மற்றவர்களுக்காக ஜெபிக்க இந்த அன்பு உங்களை தூண்டும்.
உங்களை நித்திர கொள்ள விடாது, டயர்டா இருக்குன்னு சொல்ல விடாது. அதிகாலையில எழுப்பி ஜனங்களுக்காக ஜெபி, தேசத்துக்காக ஜெபி. ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். உலகம் முழுக்க ஓர் பிசாசு உலகம் முழுக்க என்ன செய்கிறான்? யுத்தத்தை ஏற்படுத்தி ஜனங்களை அழிய பண்ணி கொண்டிருக்கிறான். ஆகவே அவர்களுக்கு சத்தியம் அறிவிக்கப்படணும். அவர்கள் வாழ வேண்டும். துன்மார்க்கன் மரிப்பது எனக்கு பிரியமில்லை என்று தேவன் சொல்லி இருக்கிறார். அவன் மனம் திரும்பி வாழ விரும்புகிறேன் என்று நாங்கள் எசேக்கியேலிலே வாசிக்கிறோம். அப்படியாக நாங்கள் இவற்றுக்காக நாங்கள் ஜெபிக்கும் பொழுது அங்கே அற்புதங்களை காணலாம், அதிசயங்களை காணலாம். நான் சொன்னது போல இந்த ஊழியக்கார் என்ன செய்கிறார்? மரணத்தை ஏற்றுக்கொள்ளாமல் தேவன் ஜீவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்று சொல்லி அந்த இடத்துல ஜெபித்தபடியினால் அந்த சகோதரி உயிரோடு எழுப்பப்பட்டாள். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, மிக மிக அவசியம் தேவ சித்தம் என்ன என்பதை அறிந்து ஒருவர் மரிப்பதா, பூரணமாய் அவர் வாழ்ந்து தேவ சித்தத்தை எல்லாம் நிறைவேற்றி விட்டு மரிப்பதா, அல்லது சொற்ப காலத்திலே மரிப்பதா? சொற்ப காலத்திலே மரிப்பது தேவ சித்தம் அல்ல, அது பிசாசின் கிரியை. ஏனென்றால் தேவன் அந்த சகோதரனுக்காக பெரித தீர்மானங்களையும் திட்டங்களையும் வைத்து அவனை அழைக்கிறார். ஆனால் அதை நிறைவேற்றாதபடி, ஏனென்றால் அவன் அந்த திட்டங்களை நிறைவேற்றுவானால் பிசாசின் ராஜ்யம் நிர்மூலமாக்கப்படும். ஆகவே அவனை அழிப்பதுதான், அழித்து விட்டால் நாங்கள் இன்னும் கொஞ்ச காலம் இருக்கலாம் என்று பிசாசு தீர்மானங்களை திட்டங்களை போட்டு செயல்படுகிறான். கவனிங்கள், ஒரு மனுஷன் டெலிவரராய் விடுதலை ஆக்குறவனாய் எழும்பி பிரகாசிப்பான். ஆனால் அவனைத்தான் முதலாவது பிசாசு டார்கெட் பண்ணது. கவனிங்கள், மோசே இவ்வளவு திரளான ஜனங்களை விடுதலையாக்க போகிறான் என்று அறிந்து மோசையை கொல்வதற்கு, அவன் பிறந்த உடனேயே அவனை கொல்லுவதற்கு பிசாசு திட்டம் போடுகிறான். அதனால் எத்தனையோ குழந்தைகள் அழிக்கப்பட்டார்கள். அதே போலவே இயேசு இவர் ரட்சிக்கிறவர், இவர் விடுதலை ஆக்கிறவர் என்று சொல்லி இயேசு பிறக்கும் பொழுது அதை அறிந்திருந்து அவன் என்ன செய்கிறான்? இயேசு உயிரோடு இருக்கக்கூடாது என்பதற்காக, அவர் பிறந்தோடனே அழிக்க வேண்டும் என்பதற்காக அவன் செயல்படுகிறான் என்று பார்க்கிறோம். ஆகவே மரணத்தை பிசாசு கொண்டு வருகிறான். ஏனென்றால் யாரெல்லாம் பெரிதான தீர்மானத்தோடு திட்டத்தோடு அவன் அழைத்தாரோ அவர்களுக்கு விரோதமாய் அவர்களை அழிக்கும்படி அவன் கிரியை செய்கிறான். ஆகவேதான் தேவன் சொல்லுகிறார், மரித்தவர்களை எழுப்புங்கள். ஏனென்றால் பிசாசின் திட்டம் அவருடைய அழைப்பை நிறைவேற்றாமல் அவர்களை அழிப்பது அவனுடைய திட்டம். ஆகவே அதற்கு விரோதமாய் ஜெபியுங்கள், மரித்தவர்களை எழுப்புங்கள் என்று அவர் சொல்லும் பொழுது அதற்கு கீழ்ப்படிந்து விசுவாசித்து ஜெபிப்போமானால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்பேன். ஆண்டவருக்கு மகிமையாய் சொல்லுகிறேன், மரித்து போனவர்கள், வயிற்றிலே பிள்ளை மரித்து போனது, மரித்து போய் எதுவுமே அசையாமல் ஹாஸ்பிட்டலிலே இருந்தவர்கள், இவர்களை எல்லாம் போய் சந்தித்து ஜெபித்திருக்கிறேன். 10 பேருக்கு மேல தேவன் மரித்தவர்களையும் மரண படுக்கையில் இருந்தவர்களையும் தேவன் எழுப்பி இருக்கிறார். கேன்சரில் இருக்கிற அநேகரை குணமாக்கி இருக்கிறார். ஆகவே நாங்கள் விசுவாசித்தால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்போம். ஹல்லேலூயா. இது என்னுடைய வல்லமை அல்ல, இது தேவன் எனக்குள் இருந்து நமக்குள் இருந்து கிரியை செய்கிறார். அவர்தான் ஒரு மனுஷனுக்கு ஜீவனா இருக்கிறார். மாத்தாளை பார்த்து சொல்லுகிறார், நானே உயிர்த்தெழுதல். ஹல்லேலூயா. அப்போ ஒருத்தனை உயிர்த்தெழ பண்ணுகிறது அவரை அல்லாமல் நாங்கள் அல்ல. ஆனால் நாங்கள் விசுவாசித்து அந்த இடத்துல போய் அவருடைய வார்த்தையை பேசுவோமானால் அவர் நமக்கூடாக கிரியை நடப்பிப்பார். ஆமென். இன்னும் சில வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசிக்கிறோம். ஆமென். அப்ப கவனிங்கள், அறிய வேண்டியது அவசியம். எவ்வளவா என்னை நேசித்தார் என்பதை அறிய 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 அவருடைய அன்பு என்னை மேற்கொண்டு என் மூலமா கிரியை நடப்பிக்கிறதா இருக்கிறது. எனக்குள்ள இருக்கிற எல்லா பயத்தையும் அது புறம்பே தள்ளுகிறது, நிர்மூலமாக்குகிறது. ஆகவே பிசாசை அழிக்கிற பெரிதான ஒரு வல்லமை அன்பு. ஹல்லேலூயா.
தேவன் அன்பாகவே இருக்கிறார். கவனிங்கள், அநேகர் நினைக்கிறார்கள் தேவன் அன்பாகவும் இருப்பார் என்றுதான் நினைக்கிறார்கள். அவர் அடிக்கிறவராய், உதைக்கிறவராய், தண்டிக்கிறவராய், சபிக்கிறவராயும் இருப்பார், அன்பாகவும் இருப்பார் என்று அநேகர் விசுவாசிக்கிறார்கள். அது தவறு. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அவர் அன்பாகவே இருக்கிறார். ஆமென். ஆகவே அவர் அன்பாகவே இருக்கிறபடினால் அதுதான் அவர், அன்புதான் அவர். ஆமென். அன்பாகவும் இருக்கிறார் என்று வேதம் சொல்லவில்லை, அன்பாகவே, அதை தவிர வேறு எதுவும் அல்ல. ஆமென். தேவன் அன்பாகவே இருக்கிறபடினால் தான் தன்னையே கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார். ஆமென். அன்பில் நிலைத்திருக்கிறவன், அவருடைய அன்பை அறிந்து கொள்ளுகிறவன், அந்த அன்பிலே நிலைத்திருக்கிறவன், அவருடைய அன்பு மேற்கொள்ளும்படி இடம் கொடுக்கிறவன், அல்லது அந்த அன்பை அறிய அறிய எங்களை மேற்கொள்ளும் என்று நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். அந்த அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான். ஆமென். அன்பில் நாங்கள் நிலைத்திருக்க வேண்டுமானால் அவருடைய அன்பை அறிய 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 நாங்கள் நிச்சயமாய் அந்த அன்பிலே நிலைத்திருப்போம். ஆமென். தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப எவ்வளவுக்கு அவருடைய அன்பை அறிகிறோமோ அவ்வளவுக்கு நாங்களும் மறுபடியும் நாங்கள் நேசிக்கிறவர்களாய் மாறுகிறோம். தேவன் நம்மில் நிலைத்திருக்கிறார். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாகத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஆமென். அப்ப அவருடைய அன்பு நம்மிடத்தில் பூரணப்பட்டிருந்தால் நியாய தீர்ப்பு நாளில எங்களுக்கு எந்த பயமும் இல்லை. நிச்சயமா நாங்கள் தேவ சமூகத்தில் இருக்கிறோம், தேவனோடு இருக்கிறோம், நிச்சயமாய் பரலோகத்தில் இருக்கிறோம், அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம் என்று சொல்லி எங்களுடைய உள்ளத்திலே சந்தோஷம் இருக்குமே அல்லாமல் பயம் இருக்க முடியாது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இந்த உலகத்தில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இயேசு எப்படி இந்த உலகத்தில் இருந்தாரோ எந்த பயமும் இல்லாமல். ஆமென். அவர் தேவனோடு இருந்தார், தேவனுடைய வல்லமை அதிகாரங்களோடு இருந்தார், அவரை எதுவும் தொட முடியவில்லை. ஆமென். எல்லா விதத்திலும் வெற்றி சிறக்கிறவராயிருந்தார். ஆமென். நோய்களை குணமாக்குறவராயிருந்தார், மரித்தவர்களை உயிர்ப்பிக்கிறவராயிருந்தார், சுவிசேஷத்தை அறிவிக்கிறவராயிருந்தார், எல்லா ஜனங்களையும் ஆசீர்வதிக்கிறவராயிருந்தார். அவர் இருக்கிற பிரகாரமாய் நாமும் இவ்வுலகத்தில் இருப்போம் அல்ல, வாசியுங்கள், இருக்கிறோம். ஆமென். அப்ப அவருடைய அன்பு நம்மை மேற்கொண்டு விட்டால் நம்முடைய சுபாவங்கள், நம்முடைய பழைய சுபாவங்கள், பாவ சுபாவங்கள் எல்லாம் நிர்மூலமாக்கப்பட்டு அழிக்கப்படுகிறது, பயம் அழிக்கப்படுகிறது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, தொடர்ந்து வாசிக்கிறேன், அன்பிலே பயமில்லை. என்னுடைய அப்பா யாரென்றும் அவருடைய அன்பு எப்பேற்பட்டது என்றும் அறியும் பொழுது எனக்கு எந்த பயமும் இல்லை. அவர் என்னை பாதுகாக்கிற தேவன் என்பதிலே எனக்கு நிச்சயம் இருக்கும். எந்த நோயும், எந்த நொடியும், எந்த ஒரு கொள்ளை நோயும் என்னை அணுக முடியாது. உன் பக்கத்தில் 1000 உன் வலது புறத்தில் 10,000 விழுந்தாலும் அது உன்னை அணுக முடியாது. சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது உன்னை சேதப்படுத்த முடியாது. இவைகளில் ஒன்றும் உன்னை சேதப்படுத்த முடியாது. லூக்கா 10:19. ஹல்லேலூயா. அன்பிலே பயமில்லை. பூரண அன்பு, கிறிஸ்துவின் பூரண அன்பு, அதை அறிந்து நாங்கள் பெற்றுக்கொள்வோமானால், அதை அறியும் பொழுது நான் சொன்னேன், எங்களுக்குள்ளே அது கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். அந்த பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், நிர்மூலமாக்கும். ஆமென். அப்ப நாளைய குறித்த பயம் எனக்கு இருக்காது, எதை குறித்தும் எனக்கு பயம் இருக்காது. ஏனென்றால் அவருடைய அன்பு நமக்குள்ளே பூரணப்பட்டிருக்கிறபடினால் தேவனுடைய வார்த்தையிலும் தேவனிலும் பூரண நிச்சயம் இருக்கும். ஆமென். எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொண்டேன் என்ற நிச்சயம் இருக்கும். எல்லாவற்றாலும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன் என்ற நிச்சயம் இருக்கும். அவருடைய தெய்வீக சுகம் என்னை மேற்கொண்டு விட்டது, நான் சுகமானேன் என்ற நிச்சயம் இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. என்னுடைய தேவைகள் எல்லாம் கிறிஸ்து, என்னுடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவினால், இயேசுவுக்குள்ளாய் பூரணமாக்கப்பட்டு விட்டது.
நிறைவாக்கப்பட்டு விட்டது. ஆமென். ஆகவே எனக்கு குறைவில்லை. ஆமென். அவருடைய நிறைவு என்னை மேற்கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப கவனியுங்கள், பூரண அன்பு பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. பயமானது வேதனை உள்ளது. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அநேகர் பிசாச குறித்து பயம். அநேகருடைய கனவிலே பிசாசு துரத்துறான். அவர்கள் ஓடுகிறார்கள் பயந்து. அப்படியான சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீர்களானால் நீங்கள் பயத்துக்கு இடம் கொடுத்து விட்டீர்கள் என்ற அர்த்தம். தயவு செய்து எதிர்த்து நில்லுங்கள். ஹல்லேலூயா. அவர் முந்தி நம்மில் அன்பு கூர்ந்தபடினார். கவனிங்க, இதுதான் முக்கியம். அவர் முந்தி நாம் அன்பு கூர்ந்ததனால் அல்ல, அவர் நம்மில் அன்பு கூர்ந்ததினால் தான் நாமே அவரை நேசிக்கிறோம், அவரை அன்பு கூறுகிறோம். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடினால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். அல்லேலூயா. அப்ப அன்பு எப்படி கிரியை செய்கிறது? அவருடைய அன்பை அறிய 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 நாம் அவரிடத்திலே அன்பு கூறுகிறவர்களாய் இருக்கிறோம். ஆமென். அதே போலவே மற்றவர்களை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நேசிக்கிறவர்களாய், உதவி செய்கிறவர்களாய், ரட்சிப்புக்குள்ளே நடத்துகிறவர்களாய், அவர்களை குறித்து கன்சர்ன் உள்ளவர்களாய், அவர்களும் தேவனிடத்தில் வர வேண்டும், அவர்களும் தேவ ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களும் பிசாசின் பிடியில் இருந்து, பற்றாக்குறையிலிருந்து, வேதனையிலிருந்து, துன்பத்திலிருந்து, சுகையினத்திலிருந்து விடுதலை ஆக வேண்டும் என்று சொல்லி நாங்கள் நிச்சயமா அவர்களுக்காக ஜெபிப்போம். சத்தியத்தை அவர்களோடு ஷேர் பண்ணுவோம். அல்லேலூயா. இன்னும் சில வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீங்கள் 1 கொரிந்தியர் 1 26 வசனத்திலிருந்து 31 வசனம் வரைக்கும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எப்படி எனில், சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாமிசத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். கவனியுங்கள், இது மிகவும் முக்கியம். அறிவில்லாதவனை அழைத்து அப்படியே அறிவில்லாதவனாய் வைத்திருக்கிற தேவன் அல்ல, தன்னுடைய ஞானத்தினால் நிரப்பி அவனை உலகத்திலே ஞானவானாய் செயல்பட வைப்பதுதான் அவருடைய கிருபை. அதே போலவே பலவீனனை அழைத்து அவனுக்கு தன்னுடைய பலத்தினால் நிறைத்து அவனை நடத்துவது, பலவானாய் நடத்துவது, ஆமென், பராக்கிரமசாலியாய் நடத்துவது அவருடைய சித்தம். ஆமென். ஆனால் அநேக வேளைகளிலே பலவீனராய் அழைக்கப்பட்ட நாங்கள், நான் ஒரு பலவீன பாண்டமையா என்று நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் அப்படியே நம்மை வைக்கவில்லை. அவர் அழைத்து நம்மை என்ன செய்கிறார்? மேன்மையான மகிமையான இடங்களிலே நம்மை உட்கார பண்ணுகிறார். அனாதையா இருக்கிற ஒரு எஸ்தரை அழைத்து ஏதோ ஒரு ராணிக்கு வேலைக்காரியாகவோ ஒரு அரண்மனையிலே ஒரு வேலைக்காரியோ வைக்காமல் ராணியாக அவர் அவளை மாற்றுகிறார். ஆமென். நீங்கள் வாளாகாமல் தலையாவீர்கள். உபாகமம் 28 கீழாகாமல் மேலாவீர்கள். இதுதான் தேவ சித்தம், இதுதான் தேவ திட்டம். அதனால்தான் அவரோடு கூட நாங்கள் மரித்து அவரோடு கூட உன்னதங்களிலே உட்காரவும் பண்ணுவாரல்ல, பண்ணி இருக்கிறார். ஆமென். அப்ப மேன்மையான மகிமையான இடங்களிலே தேவன் நம்மை வைத்திருக்கிறார். இதை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். அப்ப நமக்கே தெரியும் நாம எப்படிப்பட்ட ஞானிகளா இருந்தோம், எப்படிப்பட்டவர்கள் என்று நமக்கே தெரியும். ஆனா நம்ம தான் தேவன் என்ன செய்கிறார்? அழைக்கிறார். ஆனால் அழைத்தவர் அப்படியே நம்மை விடவில்லை. ஆனால் அநேக வேளைகளிலே தேவனிடத்திலே வரும் பொழுது அப்படித்தான் சொல்லுகிறோம், ஆண்டவரே, நான் புத்தி இல்லாதவன் ஐயா, ஆண்டவரே, என்னிடத்தில் எந்த ஒரு என்ன இல்லை,
வல்லமையும் இல்லை, எந்த ஒரு திறமையும் இல்லை, நான் திறமையற்றவன் என்றெல்லாம் நாங்கள் என்ன செய்கிறோம்? தவறான வார்த்தைகளை பேசுகிறோம். ஆனால் அப்படி எண்ணிக்கொண்டு இருந்தவனைத்தான், கிதியோனைத்தான் தேவன் பார்த்து என்ன சொல்லுகிறார்? பராக்கிரமசாலியே என்று அழைக்கிறார். ஏனென்றால் அவனுக்கு வல்லமையாய் செயல்படுவது தேவன். பலனே இல்லை என்று இருக்கிறவனுக்கு பலனாய் செயல்படுகிறது தேவன். உன் பலவீனங்களிலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே பலவீனத்திலே நாங்கள் போக்கஸ் பண்ணாமல் அவருடைய பலன் எனக்குள்ளே பூரணமாய் விளங்குது என்பதை நாங்கள் போக்கஸ் பண்ண வேண்டும். அதைத்தான் நினைக்க வேண்டும், அதைத்தான் நாங்கள் தியானிக்க வேண்டும். ஆமேன். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாத படிக்கு இப்படி செய்தார். அல்லேலூயா. ஏனென்றால் தேவனேன் இழிவானவைகளை அற்பமானவைகளை தெரிந்து கொண்டார் என்றால், பலவான் தன்னுடைய பலனை எண்ணி நான் பலவானா இருக்கிறபடினால் தேவன் அழைத்தார் என்று எண்ணாதபடி தான் தேவன் பலவீனரை தெரிந்து கொண்டார். அப்பொழுது அவனால் நிச்சயமாய் சொல்ல முடியும், இப்பொழுது என்னுடைய சரீரத்தில் இருக்கிற பலன் கிறிஸ்துவுடையது. இப்பொழுது என்னுடைய சிந்தையில இருக்கிற ஞானம் தேவனுடையது. ஆமேன். எனக்குள்ள இருக்கிற வல்லமை வரங்கள் தேவனுடையது. ஆமேன். ஆகவே நாங்கள் யாரும் பெருமை பாராட்டாத படிக்கு அவர் என்ன செய்தார்? இழிவானவைகளை அற்பமானவைகள் ஆகியவைகளை தெரிந்து கொண்டார். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். ஆமேன். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கிறிஸ்துவை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே, இதுதான் மிக முக்கியமான வசனம், அவரே தேவனால் நமக்கு ஞானமும். அப்ப கவனிங்கள், ஒரு ஞானமற்றவனை கூப்பிட்டு அப்படியே வைத்திருக்கிற தேவன் அல்ல, அவரே அவனுக்கு ஞானமாய் மாறி செயல்படுகிறார். அவரே தேவ நீதியாய் செயல்படுகிறார். அவரே தேவனுடைய பரிசுத்தமாய் செயல்படுகிறார். அவரே நம்முடைய மீட்பாய், நாம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவரே நம்முடைய மீட்பாக செயல்படுகிறார். அல்லேலூயா. எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமான. அல்லேலூயா. எவ்வளவுக்கு அதிகமா தேவன் என்னுடைய பரிசுத்தம், தேவன் என்னுடைய பரிசுத்தம், தேவன் என்னுடைய மீட்பு, தேவன் என்னுடைய ஞானம், அப்படியாய் அவர் மாறிவிட்டார். ஆகவே எனக்கு ஞானத்தில் குறைவில்லை, எனக்கு பரிசுத்தத்தில் குறைவில்லை, என்னுடைய மீட்பில் எனக்கு எந்த குறைவும் இல்லை, நான் பாரிபூரணமாய் மீட்கப்பட்டேன் என்று சொல்லி இந்த வசனத்தை நான் விசுவாசித்து அறிக்கை பண்ணும் பொழுது இவைகள் நம்மை மேற்கொண்டு வெற்றியின் மேல் வெற்றி அடைய பண்ணும். அல்லேலூயா. ஜெய கிறிஸ்தவர்களாய் வாழ வைக்கும். ஆமேன். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவை, இந்த வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவர், எங்களை பலவீனராய் அழைத்து நீர் பலவீனராய் வைக்காமல் உம்முடைய ஞானத்தையும் உம்முடைய பலத்தையும் உம்முடைய நீதியையும் உம்முடைய பரிசுத்தையும் உம்முடைய மீட்பை நமக்கு தந்து எங்களை பாரிபூரணமாய் மீட்டிருக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எபிரேயர் 10:14 சொல்லுகிறபடி நீர் ஒருவர் பலியால் அந்த ஒரே பலியினால் நம் அனைவரையும் என்றென்றைக்கு பூரணப்படுத்தி இருக்கிறீர். எல்லாவற்றிலும் என்னுடைய சரீரம் பூரணப்பட்டிருக்கிறது, என்னுடைய அறிவு பூரணப்பட்டிருக்கிறது, என்னுடைய கிரிகைகள் பூரணப்பட்டிருக்கிறது, என்னுடைய நடத்தைகள் பூரணப்பட்டிருக்கிறது, என்னுடைய நினைவுகள் எண்ணங்கள் பூரணப்படுத்தப்பட்டிருக்கிறது, என்னுடைய குடும்பம், நம்முடைய சபை, நம்முடைய தேசம் உம்மால் பூரணப்பட்டிருக்கிறது. ஆகவே அவைகள் மேற்கொள்ளுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. அல்லேலூயா. உம்முடைய திட்டம், உம்முடைய தீர்மானங்கள், உம்முடைய இஷ்டம் மேற்கொள்ளட்டும். பூமியை மேற்கொள்ளட்டும், ஜனங்களை மேற்கொள்ளட்டும். உம்மை அறிகிற அறிவில இன்னும் அதிகமாய் பூமி நிரப்பப்படட்டும். சர்வ வல்லமை உள்ள இயேசுவின் இணையற்ற நாமத்தினால்
ஆமென். 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 ஆமீன் ஆமீன். பலவீனன் பலவான் என்பான் கத்தருடன் இணைந்திருக்கும் பொழுது கத்தர் அவனை பலப்படுத்தி ஞானத்தை கொடுத்து ஆசீர்வதித்து வழிநடத்துவார். கத்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கத்தருடைய கரத்திலே உங்களை ஒப்புவிக்கிறோம். நாங்கள் திரும்பமாக வருகின்ற புதன்கிழமை சந்திப்போம் பாசர். அதுவரை இந்த வசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழிநடத்துவாராக. சபை காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கத்தர் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக பாசர். காட் பிளஸ் யூ. ஆமேன். ஆமென். ஆமென். ஆமீன். ஆமீன். அருமையானவர்கள், இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சில் ஏப்ரஹாம் அவர்கள் லண்டன் யூகேலிருந்து இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகள் எடுத்து வந்து விதைத்தார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் சபையும் ஒப்புவிப்போம். நாங்கள் திரும்பமாக புதன்கிழமை அவருடன் சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்து கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமேன். ஆமேன். ஆம்.